பார்க்குறோம். நம்மளுக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது யாரும் எதுவும் நினச்சிக்க கூடாது, ஒர்க்கர்ஸ் கவலைப்படக்கூடாதுன்னு ஹீரோ நினைப்பாரு. டக்குனு இப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே இன்னைக்கு இதுக்கப்புறமா மீல்ஸ் வந்து இங்கே லஞ்ச் வந்து இங்கே தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் குஷியாக போயிடும். ஒன்று ஹீரோனுக்கும் இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து அவங்களும் எல்லாரும் இப்போ கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. முதல் தடவையாக தோணும் இந்த மாதிரி பாலிசி இது வரைக்கும் இல்லை. இப்போ முதல் தடவையாக அவர் இந்த மாதிரி பாலிசி ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு எனக்கு என்னமோ எனக்காகவே அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அதாவது இத்தனை வருஷமாக அந்த ஆஃபீஸ் அவன் நடத்துகிறான் கொள்கிறான். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அன்றைக்கி அவர் கொடுத்தது கூட அவங்க பாதி நம்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புதுசாக இப்படி சொல்லும் போது எனக்காகவே இந்த பிளானை மாற்றின மாதிரி இருக்குது, எனக்காகவே இதெல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குது, அவன் எப்படி எனக்காக இதெல்லாம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோணும். டாக்டர் வந்து கூப்பிட்டுருப்பாரு, அதாவது கால் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து பணம் கட்டணும்னு சொன்னேன்னு. அப்புறம் ஹீரோனுக்கு வந்து இங்கே வேலையும் பார்த்துட்டு இப்படி இருக்காங்களா, அதில் கையில் இப்போ அமௌண்ட் இருக்குது, அதை போய் கட்டினா தானே அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே வர டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து லஞ்ச் கூட சாப்பிடாம டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. வந்தவங்க இதாங்க பில்லு கட்டிட்டேன், பில்லு இதுதான் இதோ இருக்குது, அப்பாவுக்கு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போவும் அப்பா வந்து புலம்பிகிட்டே இருப்பார். நான் சொல்கிறேன் வேணாங்கிற இவ்வளோ அமௌண்ட்டை கட்டி வச்சிருக்க மணி அப்படி இப்படின்னு அவர் பாட்டு நீ பேசாமல் இருப்பான்ற மாதிரி அவங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ காரில் அவர் வந்துட்டு அவங்க பாட்டியை குறிட்டிங்க வந்திருப்பாரு. ஏன்னா இவரை பற்றி கவலைப்பட்டு பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது, இவருக்கு இவ்வளோ 28 வயசாவது இன்னும் இவர் கல்யாணம் பண்ணிக்கல. உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ என்னடா நினச்சிட்டு இருக்கிற, நீ 28 வயசாவது இன்னும் நீ கல்யாணம் பண்ணல, உன்னாலேயே நான் வந்து இப்படி ஆயிடுவோம் போல இருக்கு, அப்படி ஆயிடுவோம் போல இருக்கு அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. பாட்டி ஃபஸ்ட்டு நம்ம செக்கப் முடிச்சுட்டு போகலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ வந்து டேரெக்டாக கூட்டு வந்தால் தான் பாட்டியே இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோ கூட்டு வந்திருப்பாரு. அப்போ தான் ஹீரோ என்ன பார்ப்பாரு, அவங்க அப்பாவோட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும் அவள் வந்து பணத்தாசை பிடிச்சி நம்மக்கிட்ட பழகி அப்படி நினச்சிட்டாரு ஹீரோ. ஆனால் இப்போ தான் அவருக்கு தெரியுது ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கா, அதுக்காக தான் அவள் வந்து பணம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கடன் கேட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சா. உடனே அப்பயே பார்த்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கும்போது எங்கடா பார்த்துட்டு இருக்க, நான் அவனை திட்டிகிட்டு இருக்கேன், நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி வரை கேட்பாங்க. அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீ முதல் செக்அப் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எட்டி பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கும் அங்கே போயிடுவார், எதுவும் பேசிக்க மாட்டார் வந்துருவார். ஆனால் ஹீரோனை பற்றின சிந்தனையாகவே இருக்கும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசே கேட்காது. உடனே யோசிச்சுட்டே இருப்பார், அவளை இப்போ ரூமுக்கு கூப்பிடணும், அவகிட்ட பேசணும்னு அவருக்கு தோணிட்டே இருக்குமா. டக்குன்னு கூப்பிட்டுருவாரு, என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வருவாங்களா. வரும்போது அவர் என்ன சொல்வார், இன்னைக்கு நைட் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, அதில் நீங்கள் என் கூட சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து போகணும்னு நினைப்பாங்களா. அப்போ ஹீரோன்னு கேட்பாரு, இன்னைக்கும் நீ என் கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாஸ் நான் வந்துட்டு வீடு பார்த்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டேன், நான் வந்துட்டு இப்போ அங்கே மாறிடுவேன்னு. அதுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டியா, இவ்வளோ வேகமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. எனக்கு தங்க இடம் இல்லைன்னொன்னே நீங்கள் 2-3 நாள் உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுத்தீங்க, இதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டில் அப்படி கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, எனக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கே ரொம்ப வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பிஸ்னஸ் பார்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோ வந்து கொலாபரேஷன் பண்ணுறாருல, அங்கே சிஓவாக வந்து ஒரு லேடி தான் இருக்கும், அந்த லேடிக்கு தான் எனக்கு பர்த்டே. ஸோ பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக தான் ஹீரோனுக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோனும் அதுக்கு தான் அந்த மாதிரி பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க, அதாவது பார்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி பார்ட்டி வியரை போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த லேடி இருக்காங்களா, சிஓவாக இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ கிட்ட, பரவாயில்ல உங்களுக்கு செக்ரட்டரி வந்து பிரிட்டி குட் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ சிரிச்சுப்பார். இப்போ ஹீரோனுக்கு இதாக இருக்கும். உடனே இப்போ ஹீரோனுக்கு தெரியாது அவர் பார்ட்டின்றதுனால வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ என்னென்ன பார்ட்டின்ற அவங்களுக்கே புரியல. அப்போ தான் ஹீரோ அவங்க அங்கே அந்த பக்கம் அந்த லேடி போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே, ஸோ ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு வா, அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவாங்க, வேகமாக இப்போயே வந்துடுறேன் பார்த்து சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு போயிட்டு ஒரு பொக்கே வாங்கிடுவாங்க. வாங்கினதுன்னா அந்த ஃப்ளவர்ஸில் உள்ள அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி மொத்த ஃப்ளவர்ஸும் கலந்து வருதுல்ல, அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல, அது ஒத்துக்காத உடனே தும்மல் போட்டுக்கிட்டே ஆரம்பிச்சிருவாங்க. தும்மல் போடவே அப்படியே தும்மல் போட்டுக்கிட்டே வருவாங்க. ஃப்ளவர் வந்து தூரமாக வச்சுக்கிட்டு கை கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, முடிகிற அளவுக்கு அவங்க ஆர்ம்ஸை வந்து டிஸ்டன்ஸில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த ஃப்ளவரை கரெக்டாக ஹீரோ வந்து பாஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகேன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார். ஆனால் அவர் என்ன நினைப்பாருன்னா, ஹீரோன் எதுவும் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான்னு நினச்சா அவங்க முகத்தை பார்ப்பாரு, அவங்களுக்கு தும்மல் வர மாதிரியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி வேற இருந்துகிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அது சரியாக அப்போ புரியாது, இவனே இப்படி அசால்ட்டாக போது, சரி ஓகே நம்ம அவங்களுக்கு போய் விஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு போய் பர்த்டேக்காக அந்த பொக்கே கொடுத்து விஷ் பண்ணிட்டு இருப்பார் ஹீரோ. அந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகிடும். ஹீரோ இப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்க வேகமாக அங்கேருந்து ஓடுவாங்க. ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அதை வாமிட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட்டே பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க, அச்சுச்சோ டெஸ்ட் ரிசல்ட் எதுவும் வந்துடக்கூடாதுன்ற. பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வந்துடும். என்னோட மொத்த வாழ்க்கையில் நான் ஒருத்தன் கூட ஒரு நைட் நான் ஸ்டே பண்ணதுக்கு உடனே எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டாக, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அந்த பாத்ரூம் கதவு வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து வாசலில் நின்றுட்டு இருக்காரா, ஹீரோனுக்கு வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு கேட்கும்போது ஹீரோ தான். என்னாச்சு, எதுக்காக உள்ளே போயிட்டு இருக்க, உனக்கு எது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, வேகமாக அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த டஸ்ட்பினில் தூக்கி போட்டு அந்த கதவை திறப்பாங்க. கதவை திறந்து ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரசிடென்ட் உங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஒன்றும் புரியாது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் அப்படி கேட்கல. அதாவது உங்களுக்கு குழந்தைங்க அது மாரி உங்க ஃப்யூச்சர்ல உங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படி இப்படின்னு ஆசை இருக்குல்ல, அத வச்சு கேட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா? இல்ல எனக்கு இதுவரைக்கும் அந்த மாரி ஐடியா எதுவும் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. ஓ! அப்படியா? அப்படின்ற மாரி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டல் ஆயிடுவாங்க. நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறேன்னு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் உனக்கு ஒரு மாரி இருந்துச்சு? இப்ப நீ இங்க என்ன பண்ணன்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்ல நான் கொஞ்ச நாள் அப்படி அப்படியே கொஞ்சம் சாப்பிடாம அப்படி இப்படி இருக்கேன்ல, அதனால தான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு 2 நாள் நான் லீவ் எடுத்துக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. சரின்னு ஹீரோவும் சொல்லிடுவாரு. நேரா ஹீரோயின் கிளம்பி இப்போ ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அந்த செக்கப்புக்கு போவாங்களா, அங்க போனோனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா வந்துட்டு இது நீங்க வந்துட்டு இப்ப அப்படி இப்படி பண்ண முடியாது. அது உங்களுக்கும் டேஞ்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு வந்து புரியுது. இப்ப இந்த குழந்தைய வச்சுக்கணும்னு ஆசை தான் படுறேன் நான். யாருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் நெகட்டிவா தோணாதுல்ல. ஸோ எனக்கு ஆசை தான். ஆனா நான் இப்ப இருக்க சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் ஆள் இல்ல. அது இல்லாம ஹஸ்பண்ட் இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்களுக்குலாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப சோகமாகிடுவாங்க. ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, இப்போ ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ரொம்ப குஷியாக போயிடும். நம்மளை பிடிச்சிருக்குன்னு தான் அவள் சொல்ல போகிறான்ற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. ஏன்னா இவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஹீரோயின் வந்து தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. ஆனால் சரி சொல்லு அப்படின்ற மாதிரி, சரி நீ ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பி அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக என்ஜாய் பண்ணி கேட்கலாம்னு நினைப்பாரு. அதோட அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு மனசுல நம்மளுக்கு பலதும் தோணலாம். ஆனா வேலைன்னு வரும்போது வேலை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வேலையில கவனம் இருக்கணும். கஷ்டப்பட்டு வேலை வாங்குறது முக்கியம் கிடையாது அப்படின்னு இவர் பாட்டுக்கு சும்மா அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாங்க, நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி டோட்டலா ஆயிரும். என்னடா இது, நம்ம எதிர்பார்த்தது என்ன, இவன் என்ன டோட்டலா வந்து வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனது ரிசைன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதோட அவருக்கு அதுவே கஷ்டமா இருந்தாலும் இப்ப பிராக்டிக்கலா பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கும் போதும் நீங்கள் வந்துட்டு இப்போ வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன காரணம் அதுக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் உங்கள் மேலே தப்பு சொல்லலை, எனக்காக நீங்கள் நிறையவே பண்ணியிருக்கீங்க. எனக்குன்னு சொல்ல முடியாது, ஒர்க்கர்ஸ்க்காக நீங்கள் நிறையவே மெனக்கிடுறீங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. ஆனால் வந்துட்டு என்னோட குடும்ப சூழல் அந்த மாதிரி. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கணும். அவங்க வந்து வேறு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அடுத்த செக்ரட்டரிக்கு நான் என்ன பண்ணுறது, அதுவே பெரிய இதாகிடும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்கு செக்ரட்டரியாக வரதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க வரும்போது அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் நான் வேலையை விட்டு போவேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போவாங்க. ஹீரோக்கா சரியான கோவம் வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. விடுவாங்க, எதுவுமே பேச மாட்டார் ஹீரோ. இப்போ நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து தூங்குவாரா, தூங்க போவருக்கு தூக்கமே வராது. பெட்லேயே அவர் கோல போட ஆரம்பிச்சிருவாரு. செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்லியே சொல்லுவார். உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக திடீர்னு வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு நீ போயிட்ட, அதுவும் ஃப்யூச்சர் பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ போறியே, நான் தானே உன்னோட ஃப்யூச்சர், நீ அதை தானே சொல்வேன் நான் எதிர்பார்த்தேன், நான் இல்லாமல் உனக்கு என்ன ஃப்யூச்சர் வேண்டி கிடக்குது, நீ ஏன் என்கிட்ட எந்த காரணமும் சொல்லாமல் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே பெட்டில் கோலம் போட்டுட்டே இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை தோணும். அப்போ இந்த பார்ட்டியில் அவளை வந்து நம்ம பொக்கே கொண்டு வர சொன்னோம்ல, அவள் கொண்டு வந்து கொடுக்கும் போதே அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி தும்மல் போட்டே வந்திருந்ததுனால அவள் முகம் வந்து வாடி போயிருந்தது. அப்போ நான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு சிஓ பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பொக்கே கொண்டு வர சொல்லி கொடுத்தேன்ல, அதில் ஜெலஸ் ஆகிட்டாலோ, அதில் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த வேலையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டாலோ, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவளை எனக்கு பிடிச்சிருக்கும் போது அவகிட்டயே பொக்கே வாங்கி இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுத்தா அதனால தான் அவளுக்கு கோவம் வந்திருக்கு, அதுக்கு தான் அவள் ரிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவராக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த ராத்திரியில் கிளம்பிடுவார். கோட்டெல்லாம் தூக்கி மாட்டிக்கிட்டு ஒரு பொக்கேவை வாங்கிட்டு, இப்போ அவள் இன்னொரு பொண்ணுக்கு பொக்கே கொடுத்ததுனால தான் அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது எனக்கா தெரியாதுன்னு சொல்லிட்டு சொந்தமாக மூளையை யோசிச்சு அவராக ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துடுற. ஹீரோனுக்கு தான் பொக்கே அந்த ஃப்ளவர்ஸ்னாலே அலர்ஜி, அதோ தும்பல் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவார், கோட் ஷூட்லாம் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு போய் இப்போ அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோனோட வீட்டு கதவை போய் தட்டுவார். ஹீரோன் இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறப்பாங்களா, ஹீரோ நின்றுட்டு இருப்பார். அவர் வேற பொக்கையை பின்னாடி மறைச்சு வச்சு நின்றுட்டு இருப்பாரு. பாஸ் நீங்களா இங்கே என்ன பாஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, நீ கம்பல்சரி வந்துட்டு ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் ரிசைன் பண்ண நினைக்கிறேன் பாஸ்ன்னு சொல்லும்போது, அது இதுக்கு மேலே அவசியமே இருக்காதுன்னு எதுக்கு அவசியமே இருக்காதுன்னு ஹீரோனுக்கு புரியாது. நீ எதுக்காக நீ ரிசைன் பண்ணன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அவர் என்ன மைண்டில் சொல்கிறாருன்னா, இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் அந்த மாதிரி பொக்கே கொடுக்க சொல்கிறது நான் நடந்துக்க மாட்டேன், அதனால தான் உனக்கே பொக்கே, இந்த பொக்கே நான் அவளுக்கு கொடுக்க சொன்னது தானே, இப்போ நான் உனக்கே அந்த பொக்கே கொடுக்குறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மேரேஜா அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அது இல்லாமல் இந்த பொக்கே வேறு அப்படி நீட்டிட்டாரா, உடனே அவங்களுக்கு தும்மல் வந்து தும்முன ஒன்று அது ஹீரோட மூஞ்சிலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். பர ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சாரி நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு இன்னும் அலர்ஜியாக இருக்குன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவள் வந்து தன்னை எப்போ பார்த்தாலும் ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டே இருக்கான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண தெரியாமல் அவர் வந்து அது பொக்கே கொடுத்துட்டே இருக்காரு.
இதை வாங்கி இந்த இடத்துல வைப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு வாங்கிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பிப்பாங்க. திரும்பி நின்றுட்டு அவங்க மூக்கு கிட்ட அந்த வாசனை வராத அளவுக்கு கையை வச்சு விசிறிட்டே நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கும் பேசுவார், நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நான் அந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு பொக்கே கொடுக்க சொன்னதால தான் உனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சுன்னு. இவனை சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான், நான் எப்போ ஜெலஸ் ஆனேன், எந்த விஷயத்துக்காக ஜெலஸ் ஆனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பார். ஹீரோயின் திரும்பி நின்றவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் ஜெலஸ் எல்லாம் ஆகலை, நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன், அதை யோசிச்சு நான் என்னன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் அது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து என் கூட வேலை பார்க்குறோம், நீ எனக்கு செக்ரட்டரியாக இல்லை அப்படின்னா என்னால் வந்து கன்வீனியண்ட்டாக வேலை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்வார். உடனே நீங்கள் இந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு சொல்கிறதுனால கண்டிப்பாக நான் அதுக்கான முயற்சி எடுப்பேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடு சேர்த்து நான் எதுக்குமே ஜெலஸ் ஆகலைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பார், அப்போ நீ ஜெலஸ் ஆகலையான்னு கேட்பாரு. இல்லையே அப்படின்வாங்க. அப்போ நீ எதுக்காக ரிசைன் பண்ணனா, அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அப்போ நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, உனக்கு பணம் தேவை, அதுக்காக தான் நீ ரிசைன் பண்ணிட்டு வேறு ஆஃபீஸ்க்கு போகலான்னு நினைக்கிறியா, இந்த பணத்தை வச்சுக்கணும்னு. இல்லை எனக்கு பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பணம் கொடுப்பாரு, அதை வந்து வாங்க மாட்டாங்க. இருப்பார் ஹீரோன் வந்து காரணமே சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ எனக்கு சொல்லு என்ன காரணம்னு சொல்லி, எதுக்கு ரிசைன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்களே, என்ன புரியல, ப்ரீனா என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அதாவது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு லேட்டாக தூங்கணும் அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது, இப்போ நீங்கள் பாஸாக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் தூங்கணும், இது லேட் நைட்டாக ஆகிடுச்சு, உங்களோட அதாவது ஹெல்த்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ ப்ரியராக நீங்கள் தூங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு. உடனே இப்போ ஹீரோக்கு எப்படி நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, அவன் என் மேலே அக்கறையாக இருக்கா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சொல்கிறதுக்கு அவள் தயங்குறா, இப்போ நான் சீக்கிரம் தூங்கணும், என்னோட ஹெல்த்தை தான் அவர் அதிகமாக கவனம் செலுத்துறா, ஸோ ஓகே நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் வந்து உனக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா வந்துட்டு, நீ அஃபிஷியலாக ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஆஃபீஸ்க்கு வா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம டீல் பண்ணி பேசிடுவோம், ஸோ நீ ரிசைன் பண்ணுற அளவுக்கு அங்கே எதுவுமே இருக்காது, நீ எப்படி நீ வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் அது உனக்கு இதாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஹீரோனும் சரி ஓகேனோட நாளைக்கு காலையில் நீ ஆஃபீஸ்க்கு ஆன் டைமுக்கு வந்துடணும், ஸோ நீ சீக்கிரம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ரொம்ப குஷியாக போய்டும், ஹீரோன் இனிமேல் ரிசைன் பண்ண மாட்டானே. உடனே அவரும் அப்படியே ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோனுக்கு என்ன வேலை திரும்ப சொல்லியிருப்பாரு, நீ ஆஃபீஸ்க்கு வேலை பண்ணுறது வேறு, ஆனால் இப்போ நீ என்னோட செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நீ இன்னும் ப்ராப்பராக நீ வந்து ரிசைன் பண்ணல, ஸோ நீ என்ன பண்ணுற, நாளைக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னா நாளைக்கு காலையில் நீ தான் வந்து என்னை எழுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அவருக்கு சந்தோஷமாக தங்காத அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஆனாலும் ஹீரோயின் வந்து என்னை ஒன் நைட்டு வந்து என்னை ஸ்டே பண்ணாமல் அனுப்பி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி ஓகே அவளை கல்யாணம் பண்ணிட்டு பிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்புறம் வந்தவொடனே காலையில் இப்போ ஹீரோயின் வந்து அவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவர் எழுப்புறதுக்காக. இப்போ பாட்டி வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது ஹீரோயின் வந்ததெல்லாம், அவங்களுக்கும் தெரியாது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோ போயிட்டு எதுக்காக எனக்கு காலையில் இவனை எழுப்புற வேலையெல்லாம் இவன் எனக்கு கொடுக்குறான், இவனுக்கு செக்ரட்டரியாக தான் இந்த வேலையெல்லாமல் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனை ஒதுக்கி விடுவாங்க. ஹீரோ வந்து எழுப்புவாங்க, டைம் ஆகிடுச்சு 8 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, முழிங்கன்ற மாதிரி பாஸ் எழுப்பிட்டு இருப்பாங்க. அவர் திரும்ப படுத்துருப்பா, எந்திரிக்கவே மாட்டார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பிரெட்டும் பாலும் கொண்டு வச்சிருப்பாங்க. பாஸ் இதை நீங்கள் பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்கவே மாட்டார். உடனே கத்தி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அப்படியே எந்திரிச்சு வந்துப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பால் கிளாஸ் இருக்குல்ல அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அதை கொடுக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்துட்டு டக்குன்னு தடுமாறிடுவார். தடுமாறின உடனே என்ன ஆகிடும், அந்த பாலை ஃபுல்லாக அவர் மேலே கொட்டிடுவாங்க. அவங்க சாரி பாஸ் சொல்லிட்டு ஹீரோ தொடச்சி விட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அப்படியே ட்ரெஸ்ஸில் கொட்டதை துடைக்க, அவர் நெஞ்சில் துடைக்க, அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும். உடனே வந்து ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி கை எடுக்கலான்னு போகும்போது ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சி வச்சுப்பாரு. அப்போ அவர் என்ன கேட்பார் அப்படின்னா வந்து, எதுக்காக நீ லாஸ்ட் நைட் வந்துட்டு நான் உன் வீட்டை தேடி வந்திருந்தேன், ஆனால் நீ தான் லாஸ்ட் நைட்டை வந்து என்னை அனுப்பி விட்டுட்டேன், அதை இன்னைக்கு காலையில் வந்து திரும்ப வந்து கம்பேக்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னது எனக்கு ஒன்றுமே புரியல, எப்போ நீங்கள் அந்த என்ன அது மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் புரியுது, நீ கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக இப்போ ஹீரோன் கையை விட மாட்டேன்னு இருப்பார். பாஸ் கையை விடுங்க நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உன்னை ஹீரோ என்ன சொல்வார், இது நான் வந்து உனக்கு சொந்தமானவன் தான், நீ எனக்கு சொந்தமானவ தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் பாட்டுக்கு ஒரு வாதி பேசிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடுங்கிறதுக்காக நின்றுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது பாட்டி வந்துடுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது தான் ஹீரோ கையவே விடுவார். அதோட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பாட்டிக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். வந்து ஹீரோக்கு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேயே அவங்க மெடிசன் எடுத்து வந்திருப்பாங்களா. இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே, நீ யாருமா, நீங்கள் 2 பேர் வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, இல்லை பாட்டி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அது எதுவுமே கிடையாது, அவர் ரொம்ப இன்னோசென்ட், நானும் இன்னோசென்ட் தான், அவருக்கு ஒரு வேலையை தான் நான் வந்தேன், மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே பாட்டியோட முகம் அப்படியே வாடி போயிடும். ஏன்னா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷப்படுறதுக்கு பாட்டி நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோன் இப்படி சொல்கிறாங்க. ஹீரோக்கா இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஏன்னா இது பாட்டி கேட்டால் ஆமான்னு சொல்ல வேண்டியதுன்னு இவன் எப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் முறைக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமுக்கு போயிடுவார். ஹீரோனை விடுவாங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிடுவாங்களா. ஹீரோன் வந்து இப்போ இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடிடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ வந்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, 2 வாய் தான் டீயை குடிப்பாங்க. அதோடு வச்சுட்டு, மேடம் நான் இங்கேருந்து கிளம்புறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இரு எங்கே, அப்புறம் அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிப்பாங்க. எங்கே ஓடுற, நான் அவங்ககிட்ட பேசணும் உட்காருன்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து திரும்ப உட்காருவாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆரம்பிப்பாங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவர் ரொம்ப இன்னோசென்ட் ஆனவர், ரொம்ப நல்ல டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு நான் ஒரு செக்ரட்டரி தவிர எனக்கும் அவருக்கு வேறு எதுவும்
எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோயின் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓ அப்படியான்ற மாதிரி பாட்டி அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சிரும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இப்போ இப்படியாவது இந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமேன்ற மாதிரி பாட்டி நினைப்பாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, நான் அவங்ககிட்ட இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதம்மா. எனக்கு வந்துட்டு என்னன்னா, அவன் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை, எந்த பொண்ணையும் அவன் லவ் பண்ணவும் இல்லை, ஒரு பொண்ணு கூட இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே வந்த பொண்ணு நீ தான். அதனால் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராசைப்பட்டுட்டேன். அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி கேட்டேன். மற்றபடி உங்களை 2 பேரும் நான் சந்தேகப்படலாம், நான் கேட்கலான்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்களா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ பாட்டிக்கு திரும்ப ஒரு கவலை. என்ன கவலை வந்துடும், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அவனுக்கு நீ செக்ரட்டரியாக இருக்கனால அவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும். ஒருவேளை என்னோட பேரனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காம பையனை எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டே கேட்பாங்களா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி யாரை பாட்டி நீங்கள் என்ன ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது, நான் உறுதியாக சொல்கிறேன்ற மாதிரி ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வச்சு ஹீரோன்னு சொல்லும் போது இப்போ பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக விட, நான் பயந்தே போயிட்டேம்மா, எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டான், யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான், இவ்வளோ நாள் இருக்கானா ஒருவேளை அவனுக்கு பசங்களை யாரையும் பிடிச்சிருக்கோன்ற மாதிரி நான் டவுட் பண்ணிட்டேன்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கா சிரிப்பு தான் வரும். இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோனுக்கு திரும்ப குமட்டல் வர மாதிரி இருக்கும். உடனே பாட்டி என்ன கேட்பாங்க, என்னம்மா ஒரு ரியாக்ஷனே சரியில்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்துருவார், யார் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வரு. கிராண்ட்மா ப்ரெக்னென்ட் அப்படின்னு மாதிரி பாட்டி என்ன சொல்லுவாங்க, உன் பாட்டி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி உடனே ஹீரோக்கு கோவம் தான் வரும், நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இப்படின்னு பாட்டி வந்து கண்ணை காட்டுவாங்க, இந்த பொண்ணு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. உடனே ஹீரோக்கு உடனே டக்குன்னு புரிஞ்சிடும். உடனே ஹீரோன் கையை முடிச்சு முறிக்க ஆரம்பிச்சிடும். சொல்லு உண்மையை சொல்லு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியாது. அப்போ அப்படியே அமைதியாக இருப்பாங்களா. பாட்டி என்ன சொல்லுவாங்க, இவளோட ரியாக்ஷனை நான் பார்த்துட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இவ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுவாங்க. உன்னை ஹீரோ கேட்பாரு, உண்மையை சொல்லு, இதுக்கு தான் என்கிட்ட விலகி போறியா, இது யாரோட குழந்தை, உனக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோனுக்கு வந்து கோவம் தான், அவர் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு என்ன அந்த அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிடல, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, அப்படி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோக்கும் பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு மேலே உனக்கு சந்தேகம் மறந்தேன், இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டல் வரேன், வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க பாட்டுக்கு கோவத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நார்மலாகி கேட்பாரு, அன்னைக்கு அந்த ஒரு நைட்டு ஸ்டே பண்ணதுக்கா உனக்கு குழந்தை வந்து கேட்கும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்பாங்களா. அதை நான் அப்படி சொல்லலை, இது என்னோட குழந்தை, நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவார், ஹீரோனை இப்போ ஹக் பண்ணுவார். ஹீரோனை பிடிச்சி அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ பேசாமல் இருடா, உனக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல, பாட்டி சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டிக்கு இப்போ கையில் பிடிக்க முடியாது. உடனே ப்ரே பண்ணுறதும் சந்தோஷப்படுறதும் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்காக வந்து பிரேஸ்லெட்டை போட்டுருவாங்க, நீ தான் இந்த வீட்டோட மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் போட்டுருவாங்க. ஹீரோனால தட்ட முடியாது, அதனால் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ அடுத்தது நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு. இப்போ ஹீரோன் வெளியே வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேஸ்லெட்டை கலட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துருவாங்க. உங்கள் பாட்டி அப்படி சொல்லும் போது சந்தோஷப்படும் போது என்னால் அதை தட்ட முடியல, அதனால தான் நான் வாங்கிட்டேன், அந்த பிரேஸ்லெட் எனக்கு வேணான்னு சொல்லும்போது அப்போ ஹீரோனை கேட்பாரு, அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அப்போ பாட்டி கொடுத்ததை அவங்கள அசிங்கப்படுத்து அந்த நோக்கத்தில் நான் சொல்லலை, அவங்க வந்து ரொம்ப அவங்க பாட்டி வயசானவங்க, அவங்கள்ட்ட நான் பேசினா அவங்க கஷ்டப்படுவாங்க, ஸோ அவங்களுக்காக அதை நான் வாங்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு வச்சுக்க பிடிக்கல, ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, நாளையிலேருந்து நான் உங்களோட செக்ரட்டரியாக வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஒன்று என்ன கேட்பாரு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்காதவன் மாதிரி என்னை பார்த்தா உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்படி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோனை சொல்ல, அப்போ எந்த அர்த்தத்தில் நீ சொல்ல வர, நான் சொல்கிறத மட்டும் கேளு, உன் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து என்னோட குழந்தை, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், அது எனக்கு சொந்தமானது, நீயும் எனக்கு சொந்தமானவ தான். ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு இப்போ நீ வந்து வேலை கரெக்டாக பார்க்கணும். என்ன வேலை தெரியுமா, ரெஸ்ட் எடுக்கணும். நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் உன்னோட வேலை. ஃபியூச்சர் பிளான் பற்றி எதாக இருந்தாலும் நம்ம பேசி அதை முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ நான் என்கிட்ட உடனே பேசணும், என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும் ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா உடனே ஒரு கால் பண்ணி உடனே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வர சொல்வாரா. ஹீரோனுக்கு உடனே சிரிப்பு தான் வரும், உடனே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், இல்லை இப்படி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை, இப்போ நீ எனக்கு சொல்லு, உனக்கு நீ அப்போ அடிக்கடி நீ மனசு மாறிட்டே எனக்கு கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. எனக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போயே நம்ம வெயிட் பண்ணிட்டு வா, ஃபஸ்ட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போவாங்க. இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க. இப்போ ஹீரோக்கும் ஒரு பக்கம் சந்தோஷப்பா, ஹீரோனுக்கும் ஒரு பக்கம் பர்ஃபெக்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுப்பார். அதோட ஹீரோனை பார்ப்பாரா, எதுவுமே காட்டிக்காத மாதிரி இருப்பார். அப்போ ஹீரோன்ட்டு அவர் என்ன சொல்வார்னா, இன்றைக்கி நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு உனக்கு எதுவும் தேவைன்னா வாங்கிக்க, நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஹீரோ வர கார்டு வேறு கொடுத்துருக்காரு. அந்த கார்டு வந்து பிளாக் கார்டாக இருக்குது. பிளாக் கார்டுனா நிறைய பணம் இருக்கும்ல, ஸோ ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு ஆசைப்படுவாங்க. ஃபஸ்ட் டைமாக அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு. உடனே ஒரு கடைக்கு வருவாங்களா, எல்லாத்தையும் ரேட்டு பார்த்தா எல்லாம் எக்கச்சக்கமான ரேட்டு போட்டிருக்கோம். உடனே அவங்கள வெல்கம் பண்ணும்போது நல்லா தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வாங்குறதுக்கு பேங்க்கை வந்து நம்ம வந்து எல்லா பேங்க்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட எல்லா பணத்தையும் அங்கே பேங்க்கில் உள்ள பணம் இருக்குல்ல அதெல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்தால் கூட இதெல்லாம் வாங்க முடியாது போலயே, இவ்வளோ விலை போட்டு வச்சுருக்கீங்கன்னு அந்த சேல்ஸ்களுக்கு
ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். இங்கே வர்றவங்கலாம் ரொம்ப ரிச்சான பர்சன் தான் வருவாங்க, நீ இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது, உனக்கு தகுந்த மாதிரி நீ கடைக்கு போயிருக்கணும், அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு வில்லி பொண்ணு இருந்துச்சு, அந்த வில்லி பொண்ணு வந்துடும். ஓஹோ, நீ இன்னும் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ ஹீரோன் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதோட இதுங்க ரெண்டும் சேர்ந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. இப்போ இந்த கடையோட ஓனர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த கார்டு வேற பிளாக் கார்டு இருக்கிறத பார்த்தா அதுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்துட்டு அவங்க வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோனும் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் இப்போ அவங்க ஆஃபீஸ் போவாங்க. அவங்க ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கிடையில அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க கல்யாணம் நடந்துருச்சுல, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு வாங்கன்னா இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு வரல. இப்போ இந்த வில்லி பொண்ணு என்ன பண்ணும், நேராக போய் ஹீரோயினை பற்றி ஹீரோ கிட்ட போய் பற்ற வைக்க போகும். இந்த மாதிரி அவள் வந்து இப்படி அப்படியே அந்த கடையில் வந்துட்டு அவள் பிளாக் கார்டு வச்சிருக்கா, அவள் உங்கள்கிட்ட திருடிட்டு வந்தா, அவளை எடுத்துகிட்டு போயிட்டா போல இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்லும். உடனே ஹீரோ என்ன சொல்லுவார், என்னோட ஒய்ஃபுக்கிட்டே நீ இந்த மாதிரி நடந்திருக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சரியாக திட்டிடுவார். எது உங்களோட ஒய்ஃப், அவங்க 2 பேருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அதை முடிச்சுட்டே இருக்கும். இன்னொரு தடவை அவகிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனா நான் சும்மா விட மாட்டேன் திட்டி அனுப்பிடுவாரா. மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி போயிடும், அது அங்கேருந்து போயிடும். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வருவார். பாட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கான டின்னர்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பிஸியாக இருப்பீங்க, பாட்டி இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி என்ன பண்ணுவாங்க, டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், பாட்டி இப்போ கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு வந்து என்ன சொல்வார், இங்கே வா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் அவங்க வாங்கின ரிங்கை கூட அவருக்கு கொடுக்கல. உடனே அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வர எழுத்துட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனோட கண்ணை பொத்தி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். அவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்து வாழ போகிற ரூமை வந்து அவர் வந்து எப்படி என்ன பண்ணியிருப்பாருன்னா கூட்டிகிட்டு போகிறாரா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பெட் இருக்குல்ல, அவங்க தூங்க போகிற பெட், அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரோஸ்லேயே ஹார்டின் போட்டு வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு தும்மலே வர ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கு ஒன்றுமே புரியாதாப்பா, அவங்க என்னன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்வார், உனக்கு ரோஸ் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் இது வந்து வெளிநாட்டிலேருந்து வர வச்சேன், வெளிநாட்டிலேருந்து அது ஸ்பெஷலான ரோஸ் இதெல்லாம் இங்கே கிடைக்காது, உனக்காகவே இதை நான் ஸ்பெஷலாக வந்து இது பண்ணேன், சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாரா. எனக்கு இந்த ரோஸை பிடிக்கணும் உங்களுக்கு யார் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோன் தொடர்ந்து தும்மல் போடுறதே பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைமாக சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ரோஸ்னா பிடிக்காதா, உனக்கு அலர்ஜியா, யாராவது வாங்கன்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆளுங்கள்லாம் வர வச்சிருவார். அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இது பிடிக்காதுன்னே அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்போ இதுக்கு தான் அவளுக்கு தும்மல் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் வந்து இல்லை இன்னும் நம்ம 2 பேரும் பிடிச்சிருக்கு ஆனால் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த ரிங்கை வந்து ஹீரோக்காக கொடுக்கும்போது ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணி வாங்குவார். ஸோ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும். அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க தொடங்குற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா முடிக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது இந்த ட்ராமா. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.